ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாரமுல்லா அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படம் தான். பட் இருந்தாலுமே வந்து இந்த படம் வந்து தமிழில் வந்து டப் பண்ணி தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்புடில் பார்க்கும்போது பெரிய வித்தியாசம்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து இருந்துச்சு. இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹிந்தியில் எடுக்கப்பட்ட படம் தான். முழுக்க வந்து அந்த காஷ்மீர் பேக்ரவுண்டு, அதோட அரசியல், அதை சார்ந்தா வந்து இந்த படம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக பாரமுல்லா அப்படின்றதே வந்து ஒரு காஷ்மீரில் உள்ள ஒரு பிளேஸ் தான் அது. ஸோ அந்த பிளேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக வந்து இதில் அணுகியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்குறப்போ வந்து ஒரு பெரிய ஹாரர் படம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரைலரில் பார்க்கும்போதுலாம் அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. எடுத்தோடனே வந்து ஒரு பையனை வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மியூசிஷியன்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பையனை போயிட்டு திருப்பி அந்த பாக்ஸ் திறந்தா வந்து அந்த பையன் வரமாட்டால. ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து ஒரு பையன் வந்து காண போகிறான். அவன் வந்து எக்ஸ் எம்எல்ஏவோட பையன். ஸோ போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாக வந்து ஒருத்தர் வந்து வேறு இடத்துலேருந்து இங்கே வராரு, வந்து ஒரு பில்டிங்கில் வந்து தங்கிறாரு. அந்த பில்டிங்லேயே வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. பட் என்ன அது அமானுஷம், உண்மையில அந்த பில்டிங்கில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் நிறைய விஷயம் வந்து அந்த பில்டிங்கில் உள்ளது வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இந்த பக்கத்து வந்து வரிசையாக வந்து பசங்களை வந்து கிட்னாப் பண்ணுறதுக்காக ஒரு நடந்துகிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து நிறைய டெரரிசமும், அந்த பசங்களை வந்து இங்கேருந்து கிளப்புறது, இங்கேருந்து கிளப்பி வந்து பாகிஸ்தான் அந்த மாதிரி வைக்கிறது, பசங்களை ரெடி பண்ணுறது, காஷ்மீரை காப்பாற்றுறதுக்காக இப்போயே வந்து பசங்களை ரெடி பண்ணுறது சொல்லிட்டு இந்த பக்கத்து அந்த டெரரிசம் அது சம்பந்தமான நிறைய விஷயம் வந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் டெரரிசம் சொல்லிட்டு இந்த பக்கத்து வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பக்கத்து வந்து அந்த பில்டிங்கில் வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்து வந்து போலீஸ் வந்து காணா போன பசங்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க. எப்படி காணா போகிறாங்க, ஆனால் காணா போகிறப்பலாம் வந்து அந்த முடியை மட்டும் வெட்டி கொஞ்சம் கீழே போட்டு வச்சிருக்காங்க. எப்படி எல்லாமே காணா போயிட்டு இருக்காங்கன்றதே வந்து போலீஸுமே தேடிட்டு இருக்காங்க. போலீஸோட ஃபேமிலிக்குள்ளேயுமே வந்து ஒரு பொண்ணு வந்து காணா போகுது. ஸோ எப்படி காணா போகிறாங்க, எங்கே காணா போகிறாங்க எப்படின்னே தெரியல. அது எப்படி பெட்டிக்குள்ளே போன பையன் காணா போவோம். அப்போ ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது அப்படின்றது மட்டும் நமக்கே புரியுது. ஃபர்ஸ்ட் 1.5 hour வந்து எப்படி வந்து படத்தை காட்டுறாங்கன்னா வந்து இது வந்து ஏதோ டெரரிசம் மேலே அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படி இப்படி சொல்லி அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அது ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்து அப்படியே வேற மாதிரி வந்து திரும்புது. நம்ம வந்து காஞ்சனா படம்லாம் பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஒரு ரிவெஞ்ச் நடந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து கொண்டு போய் வந்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல வர மாதிரி வராங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அது வேற மாதிரி ஒரு ரூட்டில் போயிட்டு நம்ம நிறைய படங்கள் பார்த்த மாதிரியே இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து நிறைய உண்மை சம்பவங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து வந்திருக்கு. ஒரு டயத்தில் காஷ்மீரில் வாழ்ந்த அந்த பண்டிட் அந்த அவங்கெல்லாம் வந்து அந்த நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பேஸ் பண்ணி அதில் உள்ள கொஞ்சம் அமானுஷமான விஷயங்களை வந்து கொஞ்சம் உள்ளே எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவெஞ்ச் இதெல்லாம் வச்சு கிளைமேக்ஸில் வந்து அந்த காஞ்சனா மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் படம் வந்து வேற மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போனாலும், வேற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்ல வந்தாலும், வேற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு உணர்த்த வந்தாலும் இன்டெரக்டாக, பட் லாஸ்ட் ½ hour வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு கமர்ஷியல் படங்கள் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அந்த படம் வந்திருக்கு. பட் அந்த கமர்ஷியலுக்கு பின்னாடி நிறைய உண்மையான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்க, நிறைய சமுதாய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ பார்க்குறப்போ வந்து ஓகே, ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து ரொம்ப பரபரப்பாக போகும். ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ரொம்ப புதுசான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரியே தெரியும். நமக்கே வந்து கதை எந்த பக்கத்தில் போயிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். டக்குன்னு பார்த்தா நம்ம என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ ஒரு மணி நேரம் கழிச்சு அதை அப்படியே உடச்சிட்டு டக்குன்னு பார்த்தா வேற மாதிரி ஒரு ரூட்டில் போயிட்டு கிளைமேக்ஸில் வந்து வேற மாதிரி கட்டிடுவாங்க. பட் இது எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் அந்த பிளேஸாக இருக்கட்டும், அந்த காஷ்மீர் அந்த ஒரு அழகாக இருக்கட்டும், அங்கே காட்டின அங்கே உள்ள அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள சின்ன பசங்கள்லாம் வந்து இவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றதா இருக்கட்டும், அங்கே வந்து நம்ம வந்து ஒரு மதத்தை வச்சுமே வந்து எல்லாத்தையுமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த பர்சன் தான் வந்து கெட்டவங்க. ஒரு பர்சன் வந்து கெட்டதை திங்க் பண்ணி கெட்டதுக்காக ஆள் சேர்த்தாங்கன்னா அவங்க தான் கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு மதத்தையே மொத்தமாக வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுமே வந்து இங்கே இன்டெரக்டாக வந்து நிறைய விஷயத்தில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா யாரை வந்து தேடிட்டு இருக்காங்களோ அவங்கள தேடிட்டு இருக்கும்போது போலீஸ் அதே மதத்தை சார்ந்தவங்க தான், தேடப்படுறவங்களுமே அவங்களும் அதே மதத்தை சார்ந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி முழுக்க வந்து நிறைய அந்த காஷ்மீரை சுற்றி நமக்கு என்னென்ன பொலிட்டிக்கல் விஷயம் இருக்குன்னு தெரியும்ல, அந்த பாகிஸ்தான் பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கும், டெரரிசம் பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கும், ஏகப்பட்ட விஷயத்தை வந்து ரொம்ப டச் பண்ணி அதே நேரத்தில் வந்து ஒரு கமர்ஷியலான எலமெண்ட்டோட ஒரு போலீஸ் பேக்ட்ராப்பில் ஒரு பசங்களை வந்து கிட்னாப் பண்ணுற மாதிரி வந்து சுற்றி வளைச்சி ஏகப்பட்ட விஷயத்தை அப்படி குலைச்சி ஒன்று சொல்ல வராங்க. பட் நிறைய உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் எமோஷனல் டச்சுமே வந்து இந்த படத்தில் வந்து கிடைக்குது. கிளைமேக்ஸில் வந்து நிறைய அமானுஷம் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த காஞ்சனா ஃபீலை வந்து கொண்டு வராங்க. இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரியல. ஒரு 1.5 மணி நேரம் வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காட்டும். ஏன்னா அதுக்கு தான் வந்து 1.5 மணி நேரம் வந்து கொஞ்சம் அமானுஷத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கே வந்து ரெடி ஆகிக்கணும். லாஸ்ட் ½ hour வந்து என்னமா இது வரப்போகுதுன்னு. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வந்து ஃபைட் மாதிரி நடக்கும், ஒரு கன் ஷாட்டில் வந்து நடக்கும். அந்த சீன்ஸ் வந்து அப்படியே வந்து ரொம்ப
ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே நடக்கிறதும் அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும் வந்து ஒரே இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ரூம்கள் நடக்கிறத ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் இந்த சீனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா, நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது, வீட்டில் வந்து இவங்க நடந்துகிட்டு இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து அப்படியே காட்டுவாங்க. 2 விஷயம் நடக்கும். அதை பார்த்து அங்கே உள்ளவங்களுக்கும் பயங்கரமாக இருக்கும், நமக்கு பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த கதை வந்து எது நோக்கி போகுது, எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஏன் வந்து பசங்க கடத்தப்படுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் வந்து இது பழி வாங்குறாங்க, எதுக்கு கிட்னாப் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் தான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தமிழ் டபுட்லேயே இருக்குது பாருங்கள். பட் ஆனால் எல்லாத்துக்கும் பிடிக்குமா தெரியல, பட் ஓகேவா இருக்குது. அந்த ஒரு எடுக்கப்பட்ட விதம், அந்த மியூசிக்கும் சரி, அதில் ஆக்ட் பண்ணவங்களும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பயப்படாமல் வந்து டச் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயத்தை வந்து ரொம்ப நேர்மையாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படத்தை பாருங்கள். நன்றி.